ஸோ இந்த தேசிய மீனவர் கணக்கெடுப்புல பார்த்தீங்கன்னா மீனவர்களோட எண்ணிக்கையை கணக்கெடுப்பாங்க அப்படிங்கிறத விட மீனவர்கள் இருக்காங்கன்னா அவங்க ஒரு மீனவர்கிட்ட எத்தனை படகுகள் இருக்கு, எத்தனை துறைமுகங்கள் இருக்கு, எத்தனை மீன்பிடி துறைகள் இருக்கு, எத்தனை மீன் பொருட்களை பதப்படுத்துவதற்கான வசதிகள் எத்தனை இருக்கு, இது போன்றவற்றை கணக்கெடுக்கக்கூடிய ஒரு இதுதான் இந்த தேசிய மீனவர் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது. இந்த வருஷம் 5வது தேசிய மீனவர் கணக்கெடுப்பானது நடத்த போறாங்க. எதுக்காக இந்த மாதிரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இவ்வளோ மீனவர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக திட்டமிடுறது, மத்திய அரசு திட்டுறாங்க இல்லையா, ஸோ அந்த திட்டமிடுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் மீன்வள நிர்வாகத்தை மேம்படுத்துறது, அடுத்து பார்த்தீங்கன்னா கடல் வள மேலாண்மை, இது போன்றவற்றிற்காக தான் இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு. ஸோ இப்போ இந்த மீனவர் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது யாருடைய தலைமையில் நடத்துறாங்க அப்படின்னா இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் தான் இந்த தேசிய மீனவர் கணக்கெடுப்பை நடத்துறாங்க. இதுக்கான நிதியை யார் வழங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மீன்வளம் மற்றும் கால்நடை பால்வளத்துறை அமைச்சகம் தான் இதுக்கான நிதியும் ஒத்துழைப்பையும் வழங்குறாங்க. சரி, இந்த அமைச்சகம் வழங்குறாங்க. எந்த திட்டத்தின் கீழ் இந்த அமைச்சகம் வழங்குறாங்க அப்படின்னா பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா திட்டம். ஸோ பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா, உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஷார்ட் ஃபார்மும் கேட்கலாம், ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா இந்த ஸ்கீம் வந்து 2020ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா மீன்வளத்துறையில உள்கட்டமைப்பு மேம்படுத்துறதுக்காக. அதாவது உள்கட்டமைப்புனா என்ன சொல்லலாம், மீன்பிடி துறைமுகங்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது, மீன்களை பதப்படுத்துவதற்கான வசதியை அதிகப்படுத்துறது, மீன் தீவனங்கள், இந்த மாதிரியான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்கான நிதி உதவி வழங்குறதுக்காக தான் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா திட்டமானது தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் தான் மீன்வள அமைச்சகமானது இந்த கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு நிதியை வந்து வழங்குறாங்க. இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் நடத்துறாங்கன்னா மீனவர்களுடைய சமூக பொருளாதாரத்தின் அடிப்படையில் நடத்துறாங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பார்த்தீங்கன்னா 10,20,000 மீனவர்கள் பற்றிய ஒரு முழு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் இது இப்போ நவம்பர் டிசம்பர்ல நடத்த போறாங்க.